ஜிஆர்ஏயின் பைபிள் ஃபேமிலி ஃபெலோஷிப் இந்த வலைத்தளத்தின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவுகள் ஏன்? இணைந்து வாழ இணைத்து வைக்கப்பட்டவர்கள் பெரும் பொருட்செலவில் மிகுந்த மேள தாளங்களோடு சுற்றத்தாரோடு திருமண நாளிலே அவ்வளவு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக இணைக்கப்படுகிறவர்கள் நாளாவட்டத்தில் ஏன் சண்டையிட்டு கொள்கிறார்கள்? அவர்கள் சண்டையிடவா திருமணத்தில் இணைக்கப்பட்டார்கள்? அல்ல. மனிதர்களை ஆண்டவர் படைக்கும்போது ஆதியாகமம் 1:1 நாம் இப்படி வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1:1 இப்படி சொல்லுகிறது. அன்பானவர்களே, இந்த 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். முதல் வசனம் அப்படி சொல்லுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஏன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்? பார்த்தீங்கன்னா வானத்தில் நட்சத்திரங்கள், கோள்கள், துணைக்கோள்கள், பெரிய அண்டம் இவையெல்லாம் படைத்து எல்லாவற்றையும் சீராக இயங்கும்படி அவர் செய்தார். அதன் பின்பு பூமியை படைத்தார். பூமியில் பார்த்தீங்கன்னா பூமியில் உள்ள கடல்கள், தாவரங்கள், மிருகங்கள், உயர்ந்த மலைகள், சிகரங்கள், இயற்கை எழில் கொஞ்சம் அற்புதமான இயற்கை சூழ்நிலைகள், இவை எல்லாவற்றையும் ஏன் அவர் படைக்க வேண்டும்? அவர் படைப்பதற்கு பின்னால் என்ன ரகசியம் இருக்கிறது? ஒரே ஒரு ரகசியம்தான். அதை குறித்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மல்கியாவின் புத்தகத்தில் அந்த 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. மல்கியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். மனிதனை படைக்கும்போது ஆண்டவர் தமது ஆவியை மனிதனுக்கு கொடுத்தார். நாம் ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற முப்பரிமாணத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், இந்த அண்ட சராசரத்தை முழுவதையும் ஏன் படைத்தார் என்றால், ஒருவருக்காக அல்லது ஒரு ஆண் பெண் திருமண உறவுக்காக, திருமண உடன்படிக்கைக்காக அவர்களை இணைத்து வைத்து அவர்கள் வழியாக குழந்தைகள் பெற்றெடுக்க, பக்தி உள்ள குழந்தைகளை பெற்றெடுக்க. அதோடு மட்டுமல்ல, 1000-10,000 குடும்பங்கள் இந்த பூமியிலே உருவாகி இந்த பூமியை கீழ்ப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க, இன்றைக்கு குடும்பங்களிலே துரோகம் நிறைந்து கிடக்கிறது, வெறுப்பு நிறைந்து கிடக்கிறது. இணைந்து மகிழ்ச்சியாய் வாழ வேண்டிய இருவரும் ஒருவரை ஒருவர் எதிரியை போல அவர்கள் பார்க்க ஆரம்பிக்கிறார்கள், சண்டையிட்டுக் கொள்கிறோம். என்ன காரணம்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 103 இப்படி சொல்லுகிறது. 103:14 இந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று அவர் நினைவு கூறுகிறார். அவரிடத்தில் ஆவி இருந்தது, பூமியிலிருந்து மண்ணை எடுத்தார். அவருடைய ஆவிதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அச்சாணி, மையப்பொருள். நம்முடைய அந்த ஆவி, தேவனிடத்திலிருந்து வந்த ஆவி தங்குவதற்கு ஒரு வீடு தேவைப்பட்டுச்சு. அதற்கு பூமியிலிருந்து மண்ணை எடுத்து சரீரமாகிய அந்த வீட்டை அவர் கட்டி எழுப்பினார். இப்போ பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26-27 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? 26-27 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பின்பு தேவன் தமது சாயலாக தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக,
அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். மனிதனை படைக்கும்போது ஆணும் பெண்ணுமா படைச்சு 2 பேருக்குள்ள ஒரு உறவை ஏற்படுத்தினார். அதான் திருமண உறவு. அந்த திருமண உறவு பரிசுத்தமான உறவு. அந்த திருமண உறவுக்குள்ளே பால் உறவு என்ற ஒரு உறவு இருக்கிறது. அந்த பால் உறவு மிக பரிசுத்தமானது. அந்த பாலுறவின் வழியாக தான் பரிசுத்தமான சந்ததிகளை பெற்றெடுக்க வேண்டும். அப்போ இது தேவனுடைய திட்டம், மனித திட்டம் அல்ல. நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த இனத்தை சார்ந்தவர்களாகவும், எந்த தேசத்தை சார்ந்தவர்களாகவும் நீங்கள் இருக்குதான், நோக்கம் ஒன்றுதான். பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்கத்தான் குடும்பங்கள் இணைக்கப்படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளாக வாழுகிறோம். பாருங்க, நம்முடைய உருவம் மண். நம்முடைய மண்ணுக்குள்ளே இந்த ஆவி வாழுகிறது. பாருங்க, முதலாவது ஆணை படைத்தார். அவரை படைக்கும்போது, ஆதாமை படைக்கும்போது 100% அந்த ஆணை அவர் படைத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய ஆதாமை முதலாவது படைக்கும் போது பார்த்தீர்களானால் அவருடைய சாயலில், அவருடைய ரூபத்தில். இந்த சாயல் ரூபம் என்றால் என்ன, அதை பற்றி நம்ம அடுத்த காணொளியில் நம்ம பார்க்கலாம். பாருங்க, அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய ஆழ்த்தன்மை, கடவுளுடைய ஆழ்த்தன்மை, அவருடைய குணாதிசயத்தில் ஆதாமை 100% படைத்தார். பின்பு ஆதாமை அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. 2ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, அந்த மனிதனை ஆதாமை பார்த்தபோது அவன் தனிமையாக இருப்பதை அவர் பார்த்து நல்லதல்ல என்று கண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ 100% அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இப்படி 100% இருந்த மனிதனை அவன் தனியாக இருக்கிறான் என்று கண்டுதான் மனிதனை அவனுடைய விலாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து மனுஷியை உருவாக்கினார். எங்கிருந்து எடுத்தார்? அவனுடைய உடல்ல இருந்து எடுத்தார். அப்படி என்றால் அந்த ஆதாமை 50% குறைத்து, அந்த குணாதிசயங்கள் 50 கட் பண்ணி ஆப்ரேட் பண்ணி, ஒரு மருத்துவர் செய்கிறது போல அந்த எலும்பை வெளியே எடுத்து, அந்த எலும்புக்கு நரம்புகளையும் சதைகளையும் அவர் ஊட்டி, அழகான ஒரு எழில் கொஞ்சம் கவர்ச்சியான, மிக நேர்த்தியாக புருஷனை கவர்ந்தெழுக்கத்தக்க ஒரு பெண்ணை படைத்து அவனுக்கு முன்னால் கொண்டு வந்து விட்டார். இப்போ ஆதாமினிடத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட 50% குணங்கள், சரீரம் பெண்ணிடத்தில் வந்து விடுகிறது. அப்படியானால் ஆதாம் 50% அவன் குறைக்கப்படுகிறான். ஏவாள் 50% பெற்றுக்கொண்டு அவள் மேம்படுத்தப்படுகிறாள். அப்போது ஆண் குறைக்கப்படுகிறான், பெண் மேம்படுத்தப்படுகிறான். எப்படி என்றால், ஆணிடத்திலிருந்து எடுத்த அந்த 50% ஆணுக்கு குறைவுபடுகிறது, பெண்ணுக்கு 50% அந்த ஆற்றல் கிடைக்கிறது, அந்த ஆற்றல் பெருக்கப்படுகிறது. இப்போ இருவரும் தனியாக இருக்கும்போது 50% இருக்கிறார். திருமண உறவில் 2 பேரை சேர்க்கும்போது 100% ஆகிறார். அப்போ பாருங்கள், குடும்ப வாழ்க்கையில் 2 பேருக்கும் வெவ்வேறான இலக்குகளும், வெவ்வேறான நோக்கங்களும், வெவ்வேறான பொறுப்புகளும் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது தேவனுடைய திட்டம். இதை புரிந்து கொண்டால் தான் இல்லறம் சந்தோஷமாக இருக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய அந்த நோக்கத்தை நீங்களும் நானும் முழுவதுமாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தான் இந்த காணொலி வழியாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு இதை தொடர்ந்து வருகிற எல்லா காணொலிகளிலும் அவருடைய ரகசியத்தை ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நம்மை துதிக்கிறோம். இந்த நாளின் தியானம் உடைய பார்வையில் பிரீதியாக இருப்பதாக. மனிதனை ஆண்டவரே ஆவி ஆத்மா சரீரமாக படைத்து உமது சாயலிலே உடைய ரூபத்திலே படைத்து அதிலே பெரும் நோக்கம் இருக்கிறது, எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆண்டவரே, அதை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.